ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுக இளைஞரணி செயலர் உதயநிதியின் தனிப்பட்ட வியூக வகுப்பாளராக இருந்த சுனில் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். இதுகுறித்து திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூறியதாவது: திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகனான சபரீசனின் பெண் நிறுவனம்தான் கட்சியின் தேர்தல் வியூக நிறுவனமாக செயல்பட்டது. ஆனாலும் இளைஞரணி செயலர் உதயநிதி பெண் நிறுவனத்தை நம்பாமல் கர்நாடகாவைச் சேர்ந்த சுனில் கன்கோலுவை தன் தனிப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளராக நியமித்திருந்தார். முன்னதாக தெலங்கானா, கர்நாடகா தேர்தல்களில் காங்கிரசுக்காக வேலை செய்த சுனில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்காக வேலை செய்தார். சுனில் உடனான தனிப்பட்ட நட்பால் 2022 முதல் அவரை தன்னுடன் உதயநிதி வைத்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியதும் அந்த கட்சிக்கு மக்களிடமிருக்கும் செல்வாக்கு குறித்து கூறி விஜயை விமர்சித்து அரசியல் செய்யுமாறு சுனில் ஆலோசனை கூறி வந்தார். ஆனால் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, அவர் குறித்து பேசாமல் இருந்தாலே திமுக வெற்றி பெற்றுவிடும் என பெண் தரப்பில் கூறப்பட்டது. கட்சிக்குள்ளும் ஸ்டாலினிடமும் அந்த நிறுவனத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் சுனிலின் பேச்சு எடுபடவில்லை. மேலும் தொடர் சுற்றுப்பயணம், தடாலடி அரசியல் போன்ற சுனிலின் அறிவுரைகளை உதயநிதி கேட்காமலேயே இருந்தார். இதனால் சுனிலுக்கும் உதயநிதிக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சுனில் கணித்தது போலவே சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து தவேகாவிடம் ஆட்சியை இழந்துவிட்டது. இந்த நிலையில் உதயநிதியிடமிருந்து சுனில் விலகியுள்ளார். மீண்டும் காங்கிரசுக்கு வியூக வகுப்பாளராக தெலங்கானா சென்று விட்டார். தவேகாவுக்கு பின்னணியிலிருந்து வேலை செய்யவும் சுனில் முடிவெடுத்துள்ளார் என அவர்கள் தெரிவித்தனர்.